இன்னைக்கு இந்த பூஜை ரூம்ல பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அன்னைக்கு ராஜாக்கள்லாம் ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி பண்றது, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுன்னா அதை கோவில்ல தானே பண்ணாங்க. இந்த ராசிக்காரங்க திருச்செந்தூர் போகாதீங்க, இந்த கோவிலுக்கு நீ போக கூடாது, போனா கஷ்டம் வரும்னு சொல்றதுக்கு நீ யாருடா முதல்ல? திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நங்கநல்லூர்ல ஸ்ரீ யோக வரதா ட்ரேடர்ஸினுடைய ஃபவுண்டர் திரு ஹரிகேஷநல்லூர் கிருஷ்ண பிரசாத் அவர்களுடைய இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். அவருடைய வீட்டு பூஜா டூர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நமசிவாய, ஷிம் சிவாய. இன்னைக்கு இந்த பூஜா ரூம்ல பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பூஜா ரூம் டூர், பூஜா ரூம் விளாகு நிறைய இதில் பார்த்துருக்கலாம். நம்மளே கூட சில சேனல்ஸ்லலாம் கொடுத்துருக்கோம் இதை பற்றி. ஆக்சுவலி திரும்ப திரும்ப இந்த பூஜை ரூம் பற்றி சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம கருங்காலி சார்ந்த விஷயங்கள்ங்கிறது பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பூஜை ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கிற 4 யாழியும் கருங்காலி தான். கருங்காலி மரத்தால் பண்ண யாழி. அப்படியே கோவிலில் இருக்கிற மாதிரியே அந்த அமைப்பு, அந்த ஃபீலிங்கை வந்து இது கொடுக்கும். வெளியில் பூஜை ரூம் கதவுக்கு வெளியில் மயிலிருந்து ஆரம்பித்து சிகண்டி, இந்த மாதிரி சில விசேஷமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. ரொம்ப பார்த்து பண்ணுது. பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. அந்த கோவிலினுடைய அந்த வைப்ரேஷன் கிடைக்கிறது காரணம் இங்கே பூஜை அவ்வளோ ப்ராப்பராக நடக்கிறது. இன்னொன்று, கருங்காலி பிள்ளையார்ல வந்து துர்கா கணபதி மந்திரம் உரியேற்றப்பட்டது. அத்தி பிள்ளையார்ல வந்து நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக இதெல்லாம் உரியேற்றப்பட்டது. கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எதிரிங்க தொல்லை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் விசேஷம். அப்புறம் அத்தி பிள்ளையாரில் வந்து நிதி கணபதி மந்திரம், லக்ஷ்மி கணபதி மந்திரம் இதெல்லாம் உரியேற்றப்பட்டது. நிதி கணபதி, லக்ஷ்மி கணபதினாலே நமக்கு அதோட பர்பஸ் என்னன்னு தெரியும். வெல்த்து மாதிரியான விஷயங்கள். ஆக்சுவலி இங்கே அத்தி பிள்ளையார் வந்து 2 இருப்பார். மற்ற எல்லாம் 1 இருக்கிறப்போ அத்தி பிள்ளையார் 2 இருப்பார். அதே மாதிரி கருடனும் 2 இருப்பார். இந்த மாதிரி சில விக்கிரகங்கள் வந்து இங்கே 2 இருக்கு. அந்த மாதிரி 2 இருக்கலாமானா இருக்கலாம், தப்பு இல்லை. நேயர்களுக்கு கேள்வி வரும், ஒரே மாதிரி விக்கிரகங்கள் எப்படி பூஜை அறையில 2 எண்ணிக்கையா? ஆக்சுவலி சில பேர் வந்து பிள்ளையார் கலெக்ஷனை நிறைய பண்றதையே ஹாபியா வச்சுட்டு இருக்காங்க. எந்த அளவு வீட்டுல ஜாஸ்தி பிள்ளையார் இருக்கோ அந்த அளவு ஐஸ்வர்யம். இப்ப என்னன்னா, திடீர்னு இந்த வாட்ஸ்அப்பு, யூடியூப் சித்தர்கள், வாட்ஸ்அப்பு யூடியூப் சயின்டிஸ்ட்டுங்கிறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. நம்மளே யூடியூப்ல தான் பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் நான் சொல்றது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்த ஃபேக் ப்ரொபகண்டா பண்றவங்க. அன்னைக்கு ராஜாக்கள்லாம் ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி பண்றது, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுன்னா அதை கோவில்ல தானே பண்ணாங்க. இப்ப எல்லா ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் வருவாங்க. குறிப்பிட்ட சில ராசி நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷலான கோவில்கள்ங்கிறது வேணா இருக்கு. ஆனா இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, போனா கெட்டது வருங்கிற மாதிரி இல்லை. இப்போ நீங்க ரீசெண்டா கவனிச்சிருப்பீங்க, நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான் மாதிரி, காளான்லயாவது புரோட்டீன் இருக்கு, உடம்புக்கு நல்லது. இவங்களெல்லாம் விஷக்காளான்னு தான் சொல்லணும். இன்னும் கூட ஏதாவது மோசமான வார்த்தை இருந்தா சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க திருப்பதி போகாதீங்க, போனா உங்களுக்கு கஷ்டம் வரும். இந்த ராசிக்காரங்க திருச்செந்தூர் போகாதீங்க, இந்த கோயிலுக்கு நீ போகக்கூடாது, போனா கஷ்டம் வரும்னு சொல்றதுக்கு நீ யாருடா முதல்ல? அப்படின்னா ஜோசிய நூல்கள்ல முதல்ல ப்ராப்பர் ஆதாரம் இல்லை. இந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்களை சொல்றாங்க. அந்த மாதிரி பிள்ளையார் வீட்டுல ஜாஸ்தி இருக்கக்கூடாதான், லிமிட்டா இருக்கணுமா. ஜாஸ்தி இருந்தா பிரச்சனை வருமா. ஆக்சுவலி விக்கிரகங்கள் வீட்டுல பெரிய சைஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடாதும்பாங்க. அது காரணம் என்னன்னா, அதுக்கு தகுந்த நைவேத்தியம் பண்ணணும், சைஸுக்கு தகுந்தபடி. அது எல்லாருக்கும் கஷ்டம். மற்றபடி இந்த மாதிரி போட்டோஸ் எவ்வளவு வேணாலும், எத்தனை பிள்ளையார் போட்டோ வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி பிள்ளையார் விக்கிரகங்கள் இருக்கு. ஏன் இங்க பெரிய சைஸ் பிள்ளையார் கூட இருக்காரு, கல் பிள்ளையார் தான். இது எங்களுக்கு கிஃப்டா வந்தது, தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. வித்தியாசமான ஒரு பிள்ளையார், கல்லுல ஆன பிள்ளையார் வச்சிருக்காங்க. ஆமா, இது எங்களுக்கு ஒருத்தவங்க கிஃப்டா கொடுத்தாங்க. எங்களால அவாய்ட் பண்ண முடியல. இந்த பெரிய சைஸ் பிள்ளையாரு வீட்டுல வச்சு கூடாது, வச்சா அதுக்கு தகுந்த நைவேத்தியம் பண்ணோங்கிறதுக்காக நாங்க இதை கோவிலுக்கு கொடுக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா முதல்ல வாங்கிக்கிறேன்னு சொன்ன கோவில்கள் அப்புறம் லாஸ்ட் மினிட்ல கஷ்டம், முடியாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நடந்திருந்தது. அப்புறம் எங்களுக்கு கடவுள் உத்தரவு வந்தது, இதை வந்து எங்கேயும் கொடுக்க கூடாது, வீட்லயே வச்சு வழிபடணும்னு. இப்ப இதுக்கு தகுந்த நைவேத்தியம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். அதனால ப்ராப்ளம் இல்லை. அந்த அளவு ஜாஸ்தி பண்ண முடியும்னா வச்சு வழிபடலாம், இல்லைன்னா பெரிய சைஸு கூடாது. ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் விக்கிரகங்கள் எல்லாரோட வீட்லயும் செட் ஆகாது. அதனால இந்த மாதிரி கைக்கடக்கமான சின்ன சைஸ் விக்கிரகங்கள், அதுவும் மர விக்கிரகங்கள்னா ப்ராப்ளம் இல்லை.
இந்த மாதிரி கல்லுல பஞ்சலோகத்துல பண்ண விக்கிரகங்கள் தான் பார்க்கணும். என்ன சொல்ல வரேன்னா, கருங்காலி பிள்ளையார் துர்கா கணபதி, அத்தி பிள்ளையார் நிதி கணபதி, லட்சுமி கணபதி. இங்க ஹீரோனா வந்து கருங்காலி கருடாழ்வார். தினமும் இவருக்கு அபிஷேகம் மாதிரியான இதெல்லாம் நிறைய நடக்கிறதுனால கொஞ்சம் கலர் லைட்டா டேர்னிங் ஆயிருக்கும். இங்க இருக்கிற கருடாழ்வாருக்கு நாங்க எப்பயாவது தான் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம். மேக்சிமம் வந்து அர்ச்சனை தான். இந்த கருடாழ்வார் வந்து கொஞ்சம் கிளியரா இருப்பார். இந்த மாதிரி கருடாழ்வார் மட்டும் இங்க 2 இருக்கார். என்னன்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த எல்லா விஷயங்களுக்கும் இங்கே நம்ம பூஜையை பண்ணிட்டு இருக்கோம். கருங்காலி பிள்ளையாருக்கு தினமும் துர்கா கணபதி மந்திரம் 3 தடவையாவது சொல்லி பூ வைக்கிறது. அதே மாதிரி அத்தி விநாயகருக்கு நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக, என்னெல்லாம் உரி ஏத்திருக்கோமோ அதை சொல்லி இவருக்கு பூ வைக்கிறது. அதே மாதிரி இங்க இருக்கிற கருங்காலி கருடாழ்வாருக்கு முன்னாடி நம்ம இங்க வராகர் பூஜை மெயினா பண்றோங்கிறதுனால இந்த சால கிராமத்துக்கு ரெகுலரா அபிஷேகம் எல்லாம் பண்ணுவோம். சால கிராமம் சிவலிங்கம் எல்லாம் கமர்ஷியலா வந்து சேல் பண்ற விஷயம் இல்லை. அதனால நம்ம சைட்ல பார்த்தா இருக்காது. தெரிஞ்சவங்க யாராவது கேட்டா மட்டும் கஸ்டமைஸ்டா இது சாலி கிராமம் நீங்க பண்ணி தரீங்க. ஆமா, சால கிராமம் நம்ம ஆக்சுவலி கமர்ஷியலா சேலே பண்றது இல்ல. இது எத்தனை வருஷம் பழசு? இதற்கான ஒரு ஆக்சுவலி இந்த சால கிராமம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நான் ஆவடியில ஒருத்தட்ட சில மூலிகைகளை வாங்கியிருந்தேன். அவர் வந்து அதோட சால கிராமத்தையும் வச்சு அனுப்பிச்சிட்டார். நம்ம அதை பார்த்த உடனே சால கிராமம் வீட்டுல வச்சு இது பண்றதா இருந்தா கொஞ்சம் மடி ஆச்சாரம் எல்லாம் தேவை. நம்ம வந்து பியூர் வெஜ்ஜு தான், எந்த பேட் ஹேபிட்டும் இல்லை. பட் இருந்தாலும் மடி ஆச்சாரங்கிறது வேற. காலங்காலத்தால எழுந்துக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸை தனியா உணர்த்தணும், கையில கொம்ப வச்சு அந்த கொம்பால ட்ரெஸ் எடுத்து இது பண்ணிட்டு தினமும் பஞ்சகஜம் கட்டிக்கணும். நம்ம மோஸ்ட்லி பூஜை ரூம்ல பூஜை பண்றப்ப கூட நார்த் இந்தியன் பண்டா மாதிரி ஒரு காட்டன் பனியனை போட்டுன்னு தான் பண்ணுவோம். நமக்கு வெறும் பக்தி தான் மனசளவுல. ஸோ நம்ம அவ்வளோ ஆச்சாரத்தோட பண்ணணும், அதுக்கு செட் ஆகாது. இந்த சால கிராமத்தை முறைப்படி பெருமாள் வழிபாடு பண்றவங்க யார்கிட்டயாவது கொடுக்கலான்னு பார்த்தது. இப்போ பல்லாவரத்துல அண்ணாச்சின்னா ஆல்மோஸ்ட் தெரியும் சில பேருக்கு. இந்த குறி மாதிரியான இதெல்லாம் சொல்லுவார், ஜோசியத்துல எக்ஸ்பர்ட். எங்க அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்பவுமே ஜோசியர்னா அந்த லைன்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிறது இருப்பாங்க. என் அப்பாவுக்கு ஏதாவது சில விஷயங்களை டவுட்னா அவர்கிட்ட கேட்பார். அதே மாதிரி அவருக்கு ஏதாவது சில விஷயங்களை டவுட்னா என் அப்பாட்ட கேட்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. அவர் திடீர்னு வீட்டுக்கு வந்தார். இங்கே ஒரு சால கிராமம் இருக்குமே, எங்கே போச்சு அது அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அதை ரிசீவ் பண்ண விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நான் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். உடனே பையிலேருந்து எடுத்து காட்டினேன். அந்த சால கிராமத்துக்கு நீ தினமும் பூஜை பண்ணு, அதுக்கு நீ பூஜை பண்ண அதுக்கு தகுந்த அளவு உன்னோட தொழில் வளர்ச்சியிலேருந்து எல்லாம் வளர்ந்துட்டே போ அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே வராக கவசம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்கசம்ஜிதம் ஸ்ரீமுஷ்ணம் வேங்கடாத்ரிம் ச சால கிராமம் ச நைமிசம் தோயாத்ரிம் புஷ்கரம் சைவ நரநாராயணாசிரமம் அஷ்டௌ மே மூர்த்தய சந்தி ஸ்வயம் வியக்தா மஹீதலே அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. பட் ப்ராப்பராக சால கிராமத்தை வச்சு அபிஷேகம்லாம் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தான். அது சால கிராமம் வரத்துக்கு முன்னாடி இந்த வராகர் திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு தினமும் பூ வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிள்ளையாரா இருக்கட்டும், சால கிராமமா இருக்கட்டும், எல்லாமே நாங்க எதிர்பார்க்காம சடனா வந்த விஷயங்கள். இதை வீட்டில் வச்சுக்கிறதுக்கான தகுதி எங்களுக்கு இல்லைன்னு நினைச்சு அதை வேற யாருக்கா ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி, ஆக்சுவலி இந்த பிள்ளையார் இன்சிடென்ட் கூட கொஞ்சம் சாதாரணமாக தான் நடந்தது. சால கிராமம்னு எடுத்துட்டா கரெக்டா என்னைக்கு வந்ததோ அடுத்த வித்தின் 1 ஹவர்ல அவர் பல்லாவரத்துலேருந்து வந்து என்னை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காரு. அவருக்கு எப்படி அப்ப இன்ட்யூஷன் தெரிஞ்சது? வராகர் தான் வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவர் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் எங்களோட ஃபேமிலியில நடந்தது. அதே மாதிரி இங்க வந்து 2 கருடாழ்வார் 2 அத்தி பிள்ளையார் இருக்கிறதுக்கெல்லாம் கூட சில ரீசன்ஸ் இருக்கு. முக்கியமா 2 அத்தி பிள்ளையார் இங்க இருக்கிறதுக்கான காரணம், நான் வந்து 2.5 years பிஃபோர் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ சில ப்ராப்ளம்ஸுங்கிறது இருந்தது. அப்போ அந்த தடை நீங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு என் பொண்ணு வீட்டில் 2 அத்தி பிள்ளையார் கொடுத்தது. நான் பொண்ணு எடுத்த வீட்டில் ஒரு அத்தி பிள்ளையாரை நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சு பூஜை பண்ணணும். இன்னொரு அத்தி பிள்ளையார் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சுன்னா வீட்டுக்கு வரப்போ சீதனமாக ஒரு அத்தி பிள்ளையாரை எடுத்துன்னு வரணும். அப்படிதான் இதில் ஒரு அத்தி பிள்ளையார் வந்து ஏற்கனவே நான் வச்சு பூஜை பண்ணது, இன்னொரு அத்தி பிள்ளையார் சீதனமாக எடுத்துன்னு வந்தது.
நம்மகிட்ட அத்திப்பிள்ளையார் வாங்குறவங்க கூட நிறைய பேர் இந்த பணப்பிரச்சனை சரியானும் திருமணத்தடை நீங்கணும்னு வேண்டிட்டு கண்டிப்பா. அத்திப்பிள்ளையார் வாங்குவாங்க. ம், ம். அப்புறம் திருமணத்தடை நீங்கி கல்யாணம் ஆயிட்ட உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குற சீருன்னு சொல்லி தனியா இன்னொரு அத்திப்பிள்ளையார் வாங்குவாங்க. இது நிறைய பேரோட லைஃப்ல நடந்திருக்கு, நம்ம லைஃப்லயே பர்சனலா நடந்திருக்கு. இந்த வெள்ளருக்கு பிள்ளையார் வந்து யோகிராம் சரத்குமார் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்ததுங்கிறது ம். அது வந்து அதற்கான ஒரு ஒரு கதை என்ன சார்? ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய மகான், ஒரு ஆமா. யோகி, சித்தர் தான் அவர். ஆமா. So, அவர் உங்களை பிளஸ் பண்ணி கொடுத்ததுக்கான அந்த ஒரு ஸ்டோரி, பின்னணி கதை என்ன? பல வருஷங்களுக்கு முன்னாடி, அப்ப எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் சித்தியார்த்துக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப என் அப்பா போயிருந்த டயத்துல சில ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலியில இருந்தது. யோகிராம் சரத்குமார் வந்து பிளஸ் பண்ணி, இது அங்க மகான்கள் போட்டோலாம் இருக்கு, அதுல விசிறி சாமியாரோட போட்டோவும் ஒண்ணு. என் அப்பாவை பிளஸ் பண்ணி இந்த வெள்ளருக்கு பிள்ளையார கொடுத்தார். அப்ப சில விஷயங்கள்லாம் சொன்னார், அது அப்படியே அப்புறம் பின்னால நடந்தது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. இப்போ எழுத்து சித்தர்னு சொல்லப்படுற பாலகுமாரன் சாரோட லைஃப்ல யோகிராம் சரத்குமார் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார், அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி கேஜே யேசுதாஸ் சார் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவரோட பையனுக்கு கழுத்துல ஏதோ ஒரு கட்டி ஒரு பெரிய ப்ராப்ளத்தினால இருந்தது, சரி பண்ண முடியல. யோகிராம் சரத்குமாரை தரிசனம் பண்றதுக்கு கேஜே யேசுதாஸ் சார் தான் பையனோட போன நேரம். இத்தனைக்கும் இந்த மாதிரி என் பையன் கழுத்துல இருக்கிற இந்த இது சரியானும்லாம் அவர் வேண்டிக்க கூட இல்லை. அப்படியே கழுத்துல கையை வச்சார், வச்ச உடனே இந்த கட்டி சரியாச்சு. அவனுக்கு எந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னாலையும் சரி பண்ண முடியாத விஷயங்கள். இன்னைக்கு நம்ம இவ்வளோ விஷயங்களை பண்றோம். இந்த ஏறு சிங்கின்னு எடுத்துட்டா உள்ளங்கையில தொடரப்பயே அப்படி ஒரு வைப்ரேஷன் வரும், தொட்டு பாருங்க. எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் பண்ணும். இது என்ன மூலிகை சார்? இது வந்து அகத்தியர்ல இருந்து திருமூலர் வரைக்கும் எல்லாரும் போற்றிய மூலிகை. இதுக்கு வீரசிங்கின்னு ஒரு பேர் இருக்கு. முள்ளு இப்படி நிமிர்ந்திருந்தா ஏறு சிங்கி, இதுல இறங்கு சிங்கி, நேர் சிங்கி மாதிரி இன்னும் சில வகைகள் இருக்கு. ஏறு சிங்கி தான் வீட்டுல வச்சு வழிபடுறது விசேஷம். இத பூஜா ரூம்ல வச்சு, ஆமா, பூஜா ரூம்ல வைக்கலாம். அப்புறம் பாருங்க குபேர யந்திரம். இந்த குபேர யந்திரத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த குபேர நம்பர் மட்டும் சில கடைகள்ல தருவாங்க, குபேர யந்திரம் மட்டும் சில கடைகள்ல தருவாங்க, குபேர ஐஸ்வர்ய கோலம் மட்டும் சில கடைகள்ல தருவாங்க. இது வந்து 1 அடி நீளம் உள்ள விசேஷமான மாமர பலகையில பண்ணுது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, மாமரத்துல லட்சுமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றதுங்கிறது விசேஷம். அதுவும் இதுல குபேர யந்திரம், குபேர நம்பர், குபேர ஐஸ்வர்ய கோலம் 3 in 1 3 ஒண்ணா வந்திருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். 48 நாள் பல பூஜைகளை இந்த யந்திரத்துக்கு பண்ணி, முக்கியமா எங்க சொந்த ஊர் அரியசனல்லூர் சிவன் கோவில், அங்க இருக்கிற சிவன், அம்பாள், குபேரன் 2000 வருஷம் பழமையான குபேரன் விக்கிரகம் அங்க இருக்கு. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் விக்கிரகம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறதுலையே. அதை விட பழசு கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழமையானது எங்க ஊர் குபேரன். அவர்கிட்ட வச்சு ஸ்பெஷல் பூஜை பண்ணி வந்த யந்திரம் ஒவ்வொன்றும் இன்னும் எத்தனை பேர் கேட்டாலும் கொடுக்குற அளவு அவ்வளோ யந்திரங்களை வச்சு பூஜை பண்ணியிருக்கு. அப்படி இவ்வளோ விஷயங்களை வச்சு நம்ம பூஜை பண்ணி தரோம். அப்புறம் 12 ராசி தாயத்து, அவங்கவுங்க ராசிக்கு சம்மந்தப்பட்ட மூலிகைகள் உடம்புல இருக்கிறதுங்கிறது விசேஷம். மேஷத்துக்கு ஓறுதல் தாமரையிலேருந்து ஆரம்பிச்சு மீனத்துக்கு கீழாநெல்லி வரைக்கும் 12 வகையான தாயத்துகள். அதை பற்றிலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். என்னன்னா இவ்வளோ விஷயங்களை நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளும் ரெகுலராக பூஜை பண்ணுறோம்னா நிச்சயமா அதுக்கு எங்கள் குலதெய்வமான பெருவேம்புடையாருடைய அனுகிரகத்திலேருந்து ஆரம்பிச்சு இதோ இங்கே இருக்கார் நம்ம குலதெய்வம். ஸ்ரீ பெருவே இந்த எல்லா கட்டைகள்லயுமே குலதெய்வ ஆவாகனம் பண்ணிருக்கோம். சந்தனம், கருங்காலி, செங்கருங்காலி, பலவிதமான சைஸு. இங்க குலதெய்வம், உங்களோட குலதெய்வம் எந்த ஊரை சேர்ந்த குலதெய்வம்? திருநெல்வேலியில நாங்குநேரி பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள் மங்கலம்ங்கிற கிராமம். அங்க எப்படின்னா ஐயனார், அதாவது சாஸ்தா லிங்க வடிவத்துல இருப்பார். ரொம்ப விசேஷமான பழமையான கோவில். என்னன்னா எல்லா விதமான கட்டைகள்லயும் இங்க குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணியிருக்கு. இங்க நம்ம முதல் பூஜை குலதெய்வத்துக்கு பண்ணுவோம். குலதெய்வத்துக்கு தான் முதல் மரியாதை. குலதெய்வத்துக்கு பூஜை நேவேத்தியத்தை முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்து பிள்ளையார் பூஜைக்கே வருது. பிள்ளையார் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா வராகர் பூஜை, லக்ஷ்மி பூஜை, கருடாழ்வார் பூஜை எல்லாம் பண்றது. ஸோ குலதெய்வத்துக்கு முதல் மரியாதை பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதை இங்கே தினம் தினம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ ஆன்மீக பொருட்களை அடியேன் ப்ராப்பராக பூஜை பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு பூஜை பண்ணி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம், முக்கியமாக எங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம். இங்கே ஹீரோவே வராகர் தான். இங்கே வந்து பாசு வராகர், லக்ஷ்மி தாயார், சிஇஓ வந்து கருடாழ்வார். நம்ம அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு கடைநிலை ஊழியன், வேலைக்காரன், அவ்வளோதான்.
பல மகான்கள் தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால தான் நம்மளால இவ்வளோ பூஜைகளை கரெக்டாக பண்ணவும் முடியறது. பல பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை உரியேற்றி கொடுக்கவும் முடியறது. இந்த பூஜை ரூம்ல பல விசேஷமான விஷயங்கள் இருக்கு. பல மகான்களுடைய ஆறா வந்து இங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. என்னால பார்க்க முடியுது. ஸ்ரீ வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் வந்து அவர் வந்து ஜலசமாதி ஆயிருக்காரு. ஆமா, ஜலசமாதி ஜீவசமாதி ரெண்டும் ஆனவர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குழந்தையானந்த சுவாமிகள், இவர் வந்து காசியில திரைலிங்க சுவாமிகள்ங்கிற பேர்ல 250 வருஷங்களுக்கு மேல வாழ்ந்திருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கே தீட்சை கொடுத்தவருங்க. மகான்களுக்கெல்லாம் மகான். பிந்து மாதவர் கோயில் பக்கத்துல இவரோட ஜீவசமாதி தனியா இருக்கு. திரைலிங்க சுவாமிகளுக்கு பக்கத்துல தலையில முண்டாசோட இருக்காரு சாங்கு சித்தர். அப்புறம் மேல அங்க சீரடி பாபா. சோ உங்களுக்கு சித்தர் வழிபாட்டிலையும் வந்து அதீத நம்பிக்கை உண்டு? அதீத நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க சிலைகள் அதே மாதிரி போட்டோஸை தாண்டி நிறைய சித்தர்களுடைய போட்டோஸும் வச்சிருக்கீங்க பூஜை ரூம்ல. சோ ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எஸ், ஓகே, டெஃபினெட்லி. ஓகே, அப்ப நம்ம சித்தர் வழிபாடு செய்யறதுனால மூலம் கூட நமக்கான அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அங்க போயிட்டு வரதுனால கூட வந்து எல்லா விதமான ஆக்சுவலி சித்தர் ஜீவசமாதி போக போக அது நம்ம காமா பிரெயின் வேவோடலாம் கனெக்ட் ஆகும். அது வந்து பெரிய டாபிக். அதை பத்தி பேசுறதா இருந்தாலே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வரும். இங்க பெரிய திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை நாங்க பார்க்க முடியுது. எல்லாத்த விட ஒரு பிரைமரியா நீங்க வந்து அந்த போட்டோவினுடைய சைஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கு. இதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா? இந்த முருகன் போட்டோ வந்து ஃபேப்ரிக் ஃப்ரேம். ஏன்னா இவ்வளவு பெரிய போட்டோ வேற ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி போட்டோ கீழே விழுறது, ஏதாவது ஆறுதுன்னா சென்டிமெண்டா ரொம்ப ஹர்ட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ கீழே விழுந்தாலும் உடையாத ஃப்ரேம், கிளாஸ் ஃப்ரேம் நம்ம பண்ணவே மாட்டோம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல 1-2 எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் ஃபேப்ரிக் ஃப்ரேம் தான் பண்றது. அதனால தான் என்னோட கஸ்டமர்ஸு கூட லட்சுமி குபேரர் போட்டோ, அப்புறம் ஸ்வர்ணயோக வராகர்னு ஒரு விசேஷமான வராகர் போட்டோ இருக்கு, வராகர் ஸ்லோகத்தோட தரும். அது எல்லாமே ஃபேப்ரிக் ஃப்ரேமு. கொஞ்சம் நல்லா பெருசா அகலமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஈஸியாக வச்சுக்கிற மாதிரி காம்பேக்டாகவும் இருக்கும். பின்னாடி வச்சுக்கிற ஸ்டாண்டோட இருக்கும். கீழே விழுந்தா உடையாத ஃபேப்ரிக் ஃப்ரேமாகவும் இருக்கும். இந்த முருகன் ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது. இங்கே நங்கநல்லூரில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரேம் கடையில் கொடுத்து பேசிக்காக நம்மளும் முருகர் வழிபாடுங்கிறது பண்ணுவோம். என் அப்பாவுக்கு திருச்செந்தூர் முருகன்னா மெயினாக உயிர். நிச்சயமா அவருடைய ஆசைக்காக இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனை பெருசாக பண்ணிட்டேன். கண்டிப்பாக. அடுத்து நான் எங்களால ஸ்ரீ சக்கரம் பார்க்க முடியுது. ஆக்சுவலி ஸ்ரீ சக்கரம்னு எடுத்துட்டா ஸ்ரீ சக்கரம் மகாமேரு மாதிரியான விஷயங்களை வீட்டுல வச்சுக்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுக்கான பூஜை நைவேத்தியம்லாம் இன்னும் சிரத்தையா பண்ணணும். இது ஆக்சுவலி ப்ராப்பர் ஸ்ரீ சக்கரம் இல்லை, ஸ்ரீ சக்கரம் போட்டோ, அவ்வளவுதான். இதை தனியா எந்திரமா வச்சு வழிபாடு பண்றதா இருந்தா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இதுவும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தது தான். மேக்சிமம் நான் எந்திர மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டுக்கே வாங்குறதுக்கு அவாய்ட் தான் பண்ணுவேன். எந்திரங்களை வைக்க கூடாது. நிறைய பேர் எந்திரங்கள் வச்சு பூஜை வைக்கலாம், ஆனா அந்த டிராயிங் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்திரம் வீட்டுல வைங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ப்ராப்பர் ஸ்தபதி விஸ்வகர்மாட்ட போய் இந்த மாதிரி எந்திரம் வேணும்னு ஸ்பெஷலா ஆர்டர் கொடுங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு 3-4 மாசம் எடுத்துப்பாங்க. சில ஸ்பெஷல் பூஜையெல்லாம் பண்ணிட்டு கொடுப்பாங்க. விலை கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் பர்சனலாக ஆர்டர் கொடுத்து பண்ணுறப்போ. ஆனால் அந்த மாதிரி வாங்கி வீட்டில் வச்சாதான் நல்லது. நம்ம கருங்காலி மாலையிலேருந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம். ராசி தாயத்து, இப்போ 2 முக ருத்ராட்சம், இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபோட்டோலாம் இது பண்ணுறோம். அத்தி பிள்ளையார், கருங்காலிகருடன் இவ்வளோ பண்ணுறப்போ நம்மளால ஸ்ரீசக்கரம்லாம் விற்க முடியாதா? ஏன் விற்கலைன்னா அந்த மாதிரி கடையில் வச்சு விற்கக்கூடாது. கடையில் வச்சு விற்கிற விஷயமும் இல்லை. நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது, 1000 ஆன்மீக பொருட்கள் இருக்குது. இந்த எந்திரம்லாம் விளையாட்டு விஷயம் இல்லை. ப்ராப்பராக அதில் எந்த கோணலும் இல்லாமல் இருக்கணும். மசூரி பயிர்ந்தப்போ ஒரு ஸ்படிகலிங்கம் வாங்கினேன். ஸ்படிகலிங்கத்தோட சிரசில் ஸ்ரீசக்கரம் டிராயிங்கோடு இருந்தது. வாயின் வந்து பூஜை பண்ண 2வது நாளே என் அப்பாவுக்கு பல ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சுது. அது ஏதோ நார்மலாக இல்லை, ஏதோ வேறு எதுலேருந்து இன்டர்னலாக நடக்கிற விஷயமா எக்ஸ்டர்னலாக நடக்கிற விஷயமான்னு தெரியாமல் குழம்பி போய் டவுட்டு வந்து இந்த ஸ்படிகலிங்கத்தை எடுத்துன்னு போய் அப்போ ராயப்பேட்டையில் ஒரு ஸ்தபதி ஒருத்தர் இருந்தார். முருகன் ஸ்தபதியோ ஏதோ பேர் எனக்கு மறந்துடுது. அவர்கிட்ட காட்டினதில் அவர் செக் பண்ணி பார்த்து அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருந்த கோணல் ஒரு சின்ன இடத்துல கட்டாயிருக்கிறது அதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு காட்டினார். கடலில் போட்டு வந்துருங்க அப்படின்னாரு. மெரினா பீச், ஆமாம் மெரினா பீச் கடலில் பக்தியோட என் அப்பா போட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் என் அப்பாவுக்கு ஹெல்த் விஷயம் சரியாச்சு.
ஸோ இப்போ இந்த கருங்காலி மாலை மாதிரியான விஷயங்கள்ங்கிறது கெட்ட சக்தி கந்திஷ்டியிலிருந்து பாதுகாக்கும். மற்றபடி ஒரே அடியாக நம்ம தலைவிதியெல்லாம் மாற்றிடாது. அப்படியே கொடி கொடியாக பணம் வருங்கிறதெல்லாம் பொய். நமக்கு ஒரு அடிஷ்னல் சக்தி தெம்பை கொடுக்கும். அதை கையில் கெட்டியாக பிடிச்சிட்டு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் வைபோடு இருக்கிறவங்களுக்கு இதில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் நல்லது பண்ணும். கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களையே தப்பாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு குரூப் இருக்குது. என்னென்னா ரொம்ப நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது, ஏற்றுக்கக்கூடாது. அதுவும் கருங்காலி மாலைன்னு போட்டுட்டா அதில் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் மின்காந்த ஆற்றல்ங்கிறது இருக்குது. நம்ம அதை போட்டு நல்ல விஷயத்த நினைக்கிறோம்னா நல்ல விஷயம் சீக்கிரமாக வேலை செய்யும். கெட்ட விஷயத்த நினைக்கிறோம்னா கெட்ட விஷயம் இன்னும் சீக்கிரமாக வேலை செஞ்சிடும். டானிக்கை விட பாய்சன் சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணும். கருங்காலி மெயினாக என்ன பண்ணுன்னா நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். ஆனால் ஜிம்முக்கு போய் ஒரு 1000 கேலரிஸை பர்ன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு ஒரு 3000 4000 கேலரிஸ்க்கு ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துட்டா ஏதாவது யூஸ் இருக்கா? கருங்காலி போட்டால் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் யாரோ சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக பேசுகிற சில விஷயங்கள் அது சம்மந்தமாக பார்த்து கருங்காலியே சந்தேகப்பட்டால் நல்லது பண்ணாது. அதனால வீட்டில் நிறைய சாமி படம் இருக்கலாமானா இருக்கலாம், தப்பு இல்லை. வீட்டில் வந்து முன்னோர்கள் படம்லாம் இருக்கலாமா? அதுவும் முன்னோர்கள் படம் பூஜை ரூமில் இருக்கலாமானா அந்த தெய்வ நிலைக்கு சமமாக வாழ்ந்த பெரியவர்கள் நம்ம குடும்பத்தில் யாராவது 1-2 பேர் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க கடவுளோட போய் சேர்ந்தவங்க, கடவுள்கிட்ட ஐக்கியமானவங்க தான். எப்படி எனக்கு சமமாக நீ உன் முன்னோர்கள் படத்தை வைக்கலான்னா கடவுள் பேச மாட்டார். நம்ம வீடு நம்ம என்ன படத்தை வச்சு வணங்கணும், நம்ம எந்த தெய்வத்தை வச்சு வணங்கணும்னு வழிபடுற உரிமை இருக்கு. ஸோ எந்த தெய்வத்தை வச்சு வணங்கக்கூடாதுங்கிற அந்த கமெண்ட்டை, அந்த சஜஷனை நீங்கள் ஒரு 3வது மனுஷனை தேடி போகாதீங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி தேடி போனால் உங்களுக்கு தேவையான நிம்மதிங்கிறது கிடைக்காது, குழப்பம்தான் வரும். எந்த தெய்வத்தை வணங்கலாங்கிறத வேணா கேட்கறதுக்கு அடுத்தவங்க கிட்ட போங்க. ஆனால் எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாதுங்கிறத யார்ட்டையுமே கேட்கக்கூடாது. எல்லா தெய்வமே வணங்கத்தக்க தெய்வங்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் சில தெய்வங்களோட கொஞ்சம் கனெக்டிவிட்டிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிச்சிருக்கோ வணங்குங்க. நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற ஒரு வழிபாடு, ஒர்க்ஷிப்பு, திடீர்னு எவனோ ஒருத்தன் நெகட்டிவாக அதை பற்றி பேசுகிறான், முன்ன பின்ன தெரியாத ஒரு XY சோஷியல் மீடியாவில் பேசினா உடனே நீங்கள் அந்த தெய்வத்தையே சந்தேகப்பட்டுடலாமா? அப்போ இத்தனை வருஷம் உங்களை அந்த தெய்வம் வழிபாடு தானே காப்பாற்றிருக்கு. கண்டிப்பாக அது வாராகியா இருக்கட்டும் இல்லை மற்ற வழிபாடாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்க. கண்டிப்பாக. அடுத்து அழகான ஒரு கோமாதாவை பார்க்க முடியுது எங்களால் உங்களுடைய பூஜை அறையில். அது என்ன மெட்டலில் இருக்கிற கோமாதா? அது இது என்ன மெட்டீரியல்னு கூட தெரில, சில்வர்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தது. ஓ, இதுவும் வந்து ஒரு பரிசா கிடைச்ச ஒரு விஷயமா? ஏதோ ஒரு இடத்துல வாங்கின மாதிரி தான் ஞாபகம், சரியா தெரியல. ஓகே ஓகே. சோ அத வீட்ல வைக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ், குட் பாசிட்டிவ்? கோமாதா இந்த மாதிரி கன்று அம்மா கிட்ட இருந்து பால் குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி படங்கள் விக்கிரகங்கள் வீட்டுல வச்சு வழிபாடு பண்றப்போ அதனால ஒரு பாசிட்டிவிட்டிங்கிறது கிடைக்கும், நல்ல விஷயங்கள் ஜாஸ்தி நடக்கும். கண்டிப்பாக. ஸோ இங்க வந்து எங்களால் ஒரு பாதம் வந்து பார்க்க முடியுது. அதுல த லிவிங் காட் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. இது யாருடைய பாதம்? மகாபெரிவரோட பாதம். அவரோட போட்டோவும் அப்படியே இருக்கு பாருங்க. பார்த்தோம் ரொம்ப அழகா இருக்கு. சோ அந்த பாதம் வச்சு அந்த போட்டோ இருக்கும்போது அந்த பெரியவர் நம்ம கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சோ இதை நம்ம பூஜை அறையிலயும் வச்சுக்கலாம் வீட்ல. ஆமா, பூஜை அறையிலயும் வச்சுக்கலாம். அந்த பக்கம் சிருங்கேரி சன்னிதானம், மகா சன்னிதானத்தோட போட்டோ எல்லாம் இருக்கு. பார்த்தோம், சிருங்கேரியோடது இருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து மடத்தினுடைய போட்டோகிராஃப்ஸும் நம்ம வந்து பூஜை அறையில வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. முக்கியமா எங்க மடம் சிருங்கேரி மடம். சிருங்கேரி ஆச்சாரியால் தான் எங்களோட ஆச்சாரியால். இந்த ராஜகுரு குடும்பகுரும்பாங்க இல்ல, அந்த மாதிரி திருநெல்வேலி சைட்ல இருக்கிற பல குடும்பங்களுக்கு வந்து ஆச்சாரியார்னா சிருங்கேரி மடம் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. எங்க ஆச்சாரியார் படத்தை நாங்க வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா சில பேர் வச்சுக்கலாமா வழிபடலாமான்னு கேட்பாங்க இல்ல, அதுவே தப்பு. அவசியம் வச்சுக்கணும். மகாபெரிவாள் மேலேயும் எங்களுக்கு ஈடுபாடு உண்டு, அவர் மேலேயும் ஈடுபாடு உண்டு, ராகவேந்தர் மேலேயும் ஈடுபாடு உண்டு, சீரடி பாபா மேலேயும் ஈடுபாடு உண்டு. எல்லா சித்தர் மகான்களையும் ஒரே மாதிரி தான் நம்ம நினைப்போம், வணங்குவோம். இன்னைக்கு நிறைய பேர் பல விஷயங்களை நெகட்டிவா பேசுறதுக்குனே வந்து கிளம்பியிருக்காங்க. அதுவும் சீரடி பாபா வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம அவசியம் பதிவு பண்ணியே ஆகணும். நரசிம்ம சுவாமிகள்ங்கிறவர் பல வருஷம் ரமண மகரிஷியோட இருந்தவர். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 வருஷம். அவர் என்ன பண்றார், உனக்கான குரு வட இந்தியாவில் இருக்கார் போன்னு சொல்லி சீரடிக்கு வழியை காட்டுறார். சீரடி பாபா சமாதி ஆனதுக்கு அப்புறமா தான் போறார். போன உடனே சில எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கிடைக்கிறது. பாபா அப்படியே லைவா சமாதியிலேருந்து வந்து நரசிம்ம சுவாமிகள்கிட்ட பேசுறார். 1939 கோவை நாகசாய் மந்திர் ஃபர்ஸ்ட் கட்டுறார்.
தமிழ்நாட்டோட முதல் பாபா கோவில் அதுதான். கோயம்புத்தூர்ல அதுக்கும் முன்னாடியே அவர் இருக்கக்கூடிய ஆந்திரால நாகசாமி. கட்டிடுறாரு. 1945ல மயிலாப்பூர்ல பாபா கோவில் கட்டுறாரு. அது சென்னையில வந்த முதல் சிரடி பாபா கோவில். அவர் 1939ல அந்த நாகசாய் மந்திர்லாம் கட்டுறப்போ ரமண மகரிஷி லைவா இருந்தார். அப்போ அவர் சமாதியால அவர் ஒப்புதல் ஆசீர்வாதத்தோட தான் கட்டினார். ரமண மகரிஷிக்கு தெரியாதுதா, நமக்கு தெரிய போறது. அவரே வழிகாட்டி இருக்கார். இந்த கோவை நாகசாய் மந்திருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, பாம்பு பல தடவை வந்து தன்னுடைய தோல் சட்டையை உரிச்சு பாபா மேல போட்டிருக்கு. அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பண்ற விஷயம் இல்லை. பழமையான சிவன் கோயில்கள்ல நடந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு பழமையான கோவில்கள்ல. பட் 1939ல கட்டின ஒரு கோவில், அதுவும் அவர் வந்து நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயத்துல சொன்ன தெய்வம் கிடையாது, புராண கால ரிஷி கிடையாது. அந்த பாபா கோயில் அப்படி நடந்திருக்குன்னா இப்போ இந்த பாபாக்கு இருக்கிற சக்தி தானே. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிறது. நம்ம 9 வியாழக்கிழமை பாபாக்கு விரதம்லாம் இருந்திருக்கோம். இப்போ கனவுல வந்து பாபா சில சொல்யூஷன்ஸ்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி எல்லா மகான்கள் மூலியமாவே எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. கொல்லூர் மூகாம்பிகை, அன்னபூர்ணேஸ்வரி, இது எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப பழமையான தெய்வங்கள். உங்க பூஜை அறையில அதாவது ஒரு கடவுளையும் விட்டு வைக்கல. சித்தர்கள்லேருந்து உங்களுடைய குலதெய்வத்திலேருந்து ஸ்ரீ சக்கரம் ஆகட்டும், அதே மாதிரி எல்லா குருமார்களாகட்டும், அத்தனை பேரையும் டெய்லி உங்க பூஜை அறையில வச்சு நீங்க அவர்களுக்கான அந்த ஒரு பிரசாதம் செஞ்சு வழிபட்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய பிசினஸ் growthக்கும் இது ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வேதம் சொல்றது என்னன்னா, ஏகம் சத் விப்ரஹா பகுதா வதந்தி. ஒரே கடவுளை அறிந்தவர்கள் அவரவர் அனுபவத்திற்கு ஏற்ப பலவாறு சொல்கிறார்கள். ஒரே கடவுள் தான் பல ரூபங்கள்ல இருக்காங்க. நீ எந்த ரூபத்துல எந்த கடவுளை வேணாலும் வழிபடலாம். நீ இந்த வழிபாடு மட்டும்தான் பண்ணணும், இதை தாண்டி பண்ணா அது தப்பு, இது நம்ம மதத்துக்கு எதிரானது, இப்படின்லாம் நேரோ மைண்டில் நம்ம சனாதன தர்மம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து அந்த நேரோ மைண்டுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கோன்னு தான் தோன்றது சில பேர்கிட்ட. அது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். அருமை அருமை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருவருள் சேனல்ல உங்களுடைய பூஜா ரூம் டூர் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஏற்கனவே நீங்க பல சேனல்ல இந்த பதிவுகள் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கும் வந்து திருவருள் டிவி நேயர்களுக்காக ஸ்பெஷலா ஒரு அழகான ஒரு பூஜா ரூம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு பதிவுல விரிவா இதை பத்தின நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே. அல்லவை தேய அறம் பெருகட்டும், நற்பவி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.